சன்னியாசி பிட்சக போனார் கப்பரையை வச்சுன்னு ஒரு ஆத்துல. அந்த ஆத்து நாட்டுப்பண் பூர்ண கர்ப்பிணி. அவள் ஒரு தம்பாளத்துல அன்னத்தை எடுத்துக்கொண்டு வந்து இவருக்கு போடுவோம்னு எடுத்துன்னு வந்தாள். வந்த உடனே சன்னியாசி பேசாம வாங்கிட்டு போகக்கூடாதா? அம்மா உங்களுக்கு 2 சரங்கு இருக்கு பாருல, இது என்னத்தினால நீங்க என்னமா தாங்குறேன்னார். உடனே அவ அன்னத்தை போடாம உள்ள போய் மாமியார்ட்ட சொல்லிவிட்டா. அவளுடைய மாமியார் வந்து இறஞ்சா, சன்னியாசி நீ சாதங்காக்கு வந்தா விஷமமாவா பேசுறதுன்னு. இல்லையம்மா ஒரு சின்ன சரங்கு இருந்தாலே வலிக்கிறது என்னார். நீ பிரம்மச்சாரியாருக்கு சன்னியாசம் பண்ணி விட்டியோன்னு கேட்டாள். ஆமான்னு சொன்னாள். அதனாலதான் அவனுக்கு தெரியல இது சரங்கல்ல, அவள் கர்ப்பத்துல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காக அதுல க்ஷீரம் இருக்கு, பால் இருக்கு, அது சரங்கல்லன்னு சொன்னாள். உடனே அவர் என்ன பண்ணார் சன்னியாசி, இன்னமே பிறக்க போற குழந்தைக்காக சுவாமி 2 பை தயார் பண்ணி உள்ள பால் வச்சிருக்கானா? அப்படி பிறக்க போற குழந்தைக்கு தயார் பண்ணி வச்சவன் பிறக்க முடியா பண்ணி எனக்கு வச்சிருக்க மாட்டான ஆகாரம். நான் என்னத்துக்கு வீடு வீடா கப்பரை எடுத்துட்டு போறேன்னு அந்த வாசப்படியிலே போட்டு உடைச்சார் கப்பரைய. நடு காட்டுல போய் ஆலமரத்தடியில் உட்கார்ந்துட்டாள். யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம் கல்பிதவான் பிரபு ஏன சுக்லீகிருதா ஹம்சா சுகாச்ச ஹரிதி கிருதா மயூராஹ சித்ரிதா ஏன சமே விருத்திம் விதஸ்யதி. கர்ப்பத்தில் இருந்த எனக்கு அந்த பால் போய் தயார் பண்ணி வைக்கலையா அவன்? எந்த பிரபு ஹரிநாராயணன் ஹம்சத்துக்கு வெண்கலர் ஏற்றினானோ? ஏன சுக்ரீகிருதா ஹம்சா, பச்சை கிளிக்கு பச்சை கலர் எவன் ஏற்றினானோ? சுகாஷ்ச ஹரிதி கிருதா மயூராஹ சித்ரிதா ஏன, மயில் தோகையில அவன் கண்கள் வச்சானோ? அந்த பிரபு எனக்கு ஆகாரம் போட மாட்டானான்னு கப்பரையை போட்டு உடைச்சார். காட்டுல போய் உட்கார்ந்துட்டார் ஒரு ஆலமரத்தடியில. நித்தியம் 1000 பேர் பாலும் பழமும் கொண்டு கொடுத்து அவர் சாஸ்திர போஜனம் பண்ணி வைக்கிறார் எல்லாருக்கும். இவனா அலைய ஆரம்பிக்கிறானே தவிர்த்து உட்கார்ந்துட்டா சுவாமியா போடுவார்னே. அவன் குழந்தையா பெசஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அம்மா விட்டு விடுவாள் கை. அந்த பயலுக்கு பெசஞ்சுக்கு தெரியலன்னா ஓடி வந்து பெஞ்சு வைப்பாள். இவனா அடுத்த பெஞ்சுக்க ஆரம்பிச்சா தின்னு விட்டு விடுவாள். தெய்வமும் அப்படித்தான். நானே பாத்துக்கிறேன்னா ஆலைய இல்ல நீதான் கத்தினா நான் ரட்சிக்கிறேன் அப்படி சொல்லுவன் பகவான். அது தெரியாம என்ன ரிட்டையர் ஆகிட்டா என்ன அரைச்சிக்கிட்டா போடுவா, கால்த்துக்கிட்டா போடுவா, அவனை பயமுறுத்தலாமா? பகவானொத்தன் வந்து ரட்சிக்கிறவன் இல்லையா? அந்த தைரியத்தோடு இருக்கணும். புத்தியை கலக்காம உற்சாகப்படுத்தி நீங்க பயப்பட வேணா. சுவாமி இருக்கார், பகவான் நாமா பண்ணுவோம் நித்தியம் 1,00,000 நாமா 2 பேருமா சங்கல்பம் பண்ணி இறஞ்சி கத்துவோம்னு சொல்லப்படாதா? அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தி ஒண்ணுமே தவிர்த்து பயம் கொடுத்தப்படாது.